ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சண்டே மார்னிங். ஸோ காலைல என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பச்சை பயிறு போட்டு தண்ணி குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். தோசை இட்லியாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ அதான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நைட்டே வந்து பச்சை பயிறு வந்து ஊற வச்சுருந்தேன், முளைக்கட்டை வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மார்னிங் சட்னி எடுத்து செஞ்சோன்னு சொல்லிட்டு அதை அப்படியே செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிலேருந்து எடுத்து பச்சை பயிறு தண்ணி குழம்பாக செஞ்சுட்டேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ வந்து பச்சை பயிறு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையாவே இருக்குது. ஸோ முளைக்கட்டுறதுக்காக எடுத்து வச்சதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சூப்பராக செஞ்சாச்சு. ஸோ இது தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நம்ம வெயிட்டுக்கும் நம்ம ஏஜுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, வயசாகிடுச்சு அப்படின்னாலே வந்து வெயிட்டாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, ஒரு மாதிரி பாட்டி மாதிரி ஆயிருப்பாங்க அப்படின்ட்டு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய மித்தது. அதனால இன்றைக்கி நான் சொல்கிறது, நம்ம வயசுக்கும் வெயிட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம ஹைட்டை வச்சு தான் நம்ம வெயிட் வந்து இருக்கணும். என்றைக்குமே நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் இருந்தோம்னாக்கா நம்ம கரெக்டாக இருப்போம். நமக்கு வந்து நல்ல ஆக்டிவாக இருப்போம், நல்ல ஒரு பிரிஸ்காக இருப்போம், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஸோ இதை பற்றின விஷயங்களை அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அப்படியே சூப்பராக வந்து பச்சைப்பயிறு தண்ணி குழம்பு வச்சாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட தோசை ஊற்றி நெய் போட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகா காரத்துக்கும் அதுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சைப்பயிறு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையாவே இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு 2 டைம் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சைப்பயிறு வந்து நம்ம வேக வச்சு ஸ்ப்ரவுட்ஸாக சாப்பிட்லாம், இல்லை பச்சைப்பயிறு மாதிரி குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ அதே போல் இந்த பச்சைப்பயிறு நீங்கள் டெய்லி எடுத்து பாருங்களேன், நல்லா வந்து ஹேர் ஃபால்லாம் ஆகாமல் நல்லா வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சைப்பயிறு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருக்குமே தெரியும். நான் அதை வந்து இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.